தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பெரும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தள்ளுமுள்ளு நடைபெறுவதாக தகவல் வந்திருக்கிறது. தற்போது நிலவரம் பற்றி சொல்லுங்க. ரத்திகா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் சரியாக 2:15 மணி அளவில் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க வளாகத்தில் தொடங்கியிருக்கிறது. பொதுக்குழு கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்களை அவருடைய அடையாள அட்டையை பரிசோதித்து அதற்கு பின்பாக தான் நிர்வாகிகள் உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர். அதாவது ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக நடிகர் சங்க வளாகத்திற்கு ஒரு பிரிவினர் வந்தார்கள். அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதற்கு பின்பாக அந்த பிரிவினர் வாக்குவாதம் செய்து நடிகர் சங்க வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று நடிகர் சங்க நிர்வாகிகளால் ஏற்பட செய்யப்பட்டிருக்கிற பாதுகாவலர்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். ஒரு புறம் நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வளாகத்திற்குள்ளே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னொரு புறம் உள்ளே சென்றக்கூடிய 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் உள்ளே இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு பிரிவினர் அவர்களுடன் பேசி வருகிறார்கள். இப்படி ஒரு சூழல் நடிகர் சங்க வளாகத்திற்கு உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 10 நிமிடத்துக்கு முன்பாக நடிகர் சங்கத்தினுடைய வளாகத்திற்கு வெளியே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஒரு நபரை கருணாஸினுடைய ஆதரவாளர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதாவது நடிகர் கருணாஸினுடைய கார் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த இனோவா காருக்கு பின்பக்கம் ஒரு நபர் கல்லால் அடித்து தாக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த நபரை கருணாஸினுடைய ஆதரவாளர்கள் வெளியே அவர்களை அடித்திருந்தார்கள். அதற்கு பின்பாக போலீசார் அந்த இடத்தில் அந்த அடித்த நபரை அவரை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நடிகர் கருணாஸினுடைய ஆதரவாளர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லால் அடித்த நபர், கார் கண்ணாடியை உடைத்த நபரை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் வெளியே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கல்லால் அடித்த கார் கண்ணாடியை உடைத்த நபரை காவல்துறையினர் தற்போது மீட்டிருக்கிறார்கள். அவரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு புறம் உள்ளே பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த தள்ளுமுள்ளு சரி செய்யப்பட்டு விட்டதா? அங்கு போலீசார் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? போலீசார் ஏற்கனவே 12 மணி அளவில் இருந்தே இந்த இடத்தில் போலீசார் ஒரு புறம் பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் காவல்துறையினர் நடிகர் சங்க வளாகம் உள்ளே நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு காவல்துறையினர் யாரும் உள்ளே அவர்கள் செல்லவில்லை. நடிகர் சங்க வளாகத்திற்கு வெளியேயும் அதே போன்று அந்த வளாகம் அமைந்திருக்கக்கூடிய அபிபிலா சாலையில் தான் போலீசாரும் அதே போன்று போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக காவல்துறையினர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுமக்களும் ஏராளமானோர் இந்த இடத்தில் திரண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் பொதுமக்களுடைய கூட்ட நெரிசல் வெளியிலே இருக்கிறது இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த சலசலப்பு, ஒரு பிரிவினர் உள்ளே செல்ல வேண்டும் என்று உள்ளே சென்றிருக்கிறார்கள். அது ஒரு சலசலப்பும். அதே போன்று நடிகர் கருணாஸினுடைய கார் வெளியில் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபரை ஒரு பிரிவினர் கருணாஸினுடைய ஆதரவாளர்கள் அடித்திருக்கிறார்கள். அந்த கார் கண்ணாடி உடைத்த நபரை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். நடிகர் சங்க வளாகத்திற்கு வெளியே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால் இந்த இடத்தில் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு இயல்பு நிலைமைக்கு வெளியே திரும்பி இருக்கிறது இந்த இடத்தில். அதே போன்று இந்த இடத்தில் அபிபிலா சாலையில் வாகனங்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து நடிகர் சங்கத்தின் உள்ள பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய இடம் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது ஒரு காவல்துறையினர் வெளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ரத்திகா, ராஜ்குமார், தற்போது இந்த கைகலப்பு நடந்துள்ள நிலையில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறதா? அங்கு என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? பொதுக்குழு கூட்டம் பொறுத்தவரை 2:15 மணி அளவில் தொடங்கியதற்கு பின்பாக கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சில முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் சிவகுமார், பிரபு மற்றும் பாக்கியராஜ் உள்ளிட்ட ஒரு சில முன்னணி நடிகர்களும் அதே போன்று ஒரு சில முன்னணி நடிகைகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. தற்போது நிலவரப்படி 500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கான நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு ஆண்டு அறிக்கையாக வைக்கப்படுகிறது. அதே போன்று நடிகர் சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளும் வைக்கப்படும் என்று தெரிகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே தமிழ் சினிமாவின் 100ஆண்டு விழாவுக்கான ஒரு தொடக்க விழாவும் அதே போன்று
திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்கிய எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவுக்கான ஒரு விழா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 விழாவுக்கும் ஒரு வீடியோ தொகுப்பு இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக மூத்த நடிகர்களுக்கான கௌரவிப்பும் முன்னணி நடிகர்களுக்கான விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு சில நிகழ்வும் நடத்துவதற்கு தான் நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது நிலவரம் பொறுத்தவரை நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு சில முன்னணி நிர்வாகிகள் தற்போது மேடையில் பேசி வருகிறார்கள். அதே போன்று பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய வளாகத்திற்குள்ளே செய்தியாளர்களும் ஊடகம் யாரும் தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை. ரத்திகா, ராஜ்குமார் நடிகர் சங்க நிலத்தில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்பட்டது இல்லையா? தற்போது அவங்க வந்திருக்கிறாங்களா? அங்கே இருக்க தற்போது நிலைமை பத்தி சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் லயலா கல்லூரி வளாகத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பாதுகாப்பு காரணமாக அந்த இடத்தில் நடத்தவில்லை என்றும், அதே போன்று நடிகர் சங்க வளாகத்திலே நடத்துகிறோம் என்று நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். நேற்று இரவு 8 மணி அளவில் கூட இந்த இடத்தில் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த பொதுக்குழு நடைபெற்ற நடிகர் சங்க வளாகத்திற்குள்ள முறையான முன் அனுமதி வாங்கவில்லை. அதாவது தீயணைப்புத்துறை மற்றும் மின்சாரம் மாநகராட்சியிடம் கூட முறையான முன் அனுமதி வாங்கவில்லை என்று காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் நடிகர் சங்க நிர்வாகிகள் பொறுத்தவரை முறையாக அனைத்து அனுமதியும் கேட்கப்பட்டு இந்த இடத்தில் முறையாக தான் பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறோம் என்று நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலர் விஷால் காலையில் பேட்டியின் போது கூட தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்ப்பு புகார் அளித்த நபர்கள் யாரும் வரவில்லை. ஏற்கனவே 2:30 மணி அளவில் தாமதமாக வரக்கூடிய ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அடையாள அட்டையை பரிசோதித்துதான் உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஒரு பிரிவினர், அதாவது ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு பிரிவினர், அவர்கள் மட்டும் உள்ளே செல்ல வேண்டும் என்று வந்தார்கள். நடிகர் சங்க நிர்வாகிகளால் தனி பாதுகாவலர்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள். அவர்களிடம் அந்த வளாகத்திற்கு கேட்டின் முன்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அந்த பிரிவினர் மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் நடிகர் சங்க பொதுக்குழு நடக்கக்கூடிய வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் சென்றார்கள். ஆனால் சிறிது தூரத்திலும் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். உள்ளே ஒரு சில பொதுக்குழுனுடைய நடக்க இருக்கக்கூடிய இடத்தில் நிர்வாகிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உள்ளே சென்ற நபர்களும் தற்போது உள்ளேதான் இருக்கிறார்கள். அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அவருடைய கோரிக்கை என்ன பேசப்பட்டிருக்கிறது, நிர்வாகியுடன் சமரசம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற விவரங்கள் இதுக்கு பின்னர் தான் தெரிய வரும். பத்திகா, ராஜ்குமார், நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் வெளியில் கைகலப்பு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தற்போது அங்க சுமூகமாக அந்த கூட்டம் நடைபெற்று வருகிறதா? எதிரும் தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறதா அந்த கூட்டத்தில்? பொதுக்குழு கூட்டம் பொறுத்தவரை சுமூகமான அளவில் தான் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா பொதுக்குழுக்கு உள்ளே வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினரும் உள்ளே செல்ல முடியவில்லை. இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் பொதுக்குழு நடக்கக்கூடிய வளாகத்திற்குள்ளே காவல்துறையினர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு பிறகு கூடுதலான போலீசார் இந்த இடத்தில் தற்போது வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணை ஆணையர் தலைமையில் கூடுதலான காவல்துறையினர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காவல்துறையினர் உடனடியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அபிவிலா சாலையில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேற எந்த வாகனங்களும் அபிவிலா சாலையில் போக்குவரத்து வாகனங்களை அனுமதிக்கவில்லை. போக்குவரத்து மாற்றமும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதலான காவலர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். நடிகர் சங்க வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நடிகர் கருணாசினுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் கண்ணாடி உடைத்திருக்கக்கூடிய நபரையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதற்கு பின்பாக தான் அந்த நபர் யார், எதற்காக கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது என்ற விவரங்கள் விசாரணையில் இதற்கு பின்னர் தெரிய வரும். ரத்திகா, ராஜ்குமார், நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தற்போது என்ன மாதிரி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க? தற்போதைய நிலவரம் பத்தி சொல்லுங்க. பொதுக்குழு கூட்டம் பொறுத்தவரை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உள்ளே நடிகர் சங்க வளாகத்திற்குள்ளே பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. மேடையில் முன்னணி நடிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முன்னணி நடிகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேடையில் முன்னணி நடிகர் மனோபாலா மற்றும் நடிகர் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் மேடையில் இருக்கிறார்கள். பொதுக்குழுக்கான அந்த மற்ற விஷயங்கள் குறித்து தற்போது பேசப்பட்டு வருகிறது. ராஜ்குமார், இந்த வெளியில் நடைபெற்ற தள்ளுமுள்ளு கைகலப்பு குறித்து உள்ளே இருக்கிறவர்களுக்கு தெரியுமா? அது குறித்து ஏதேனும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? வெளியில் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அதாவது இந்த கைகலப்பு சம்பவம் நடந்தது உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரிந்திருக்கும்.
ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பொதுக்குழு கூட்டம் வழிநடத்துவதற்கு ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக பாதுகாவலர்களையும் நியமித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டதும் அதே போன்று வெளியில் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போன்று உள்ளே சென்றக்கூடிய ஒரு பிரிவினரிடம் மற்ற முக்கிய நிர்வாகிகளும் பேசி வருகிறார்கள். எனவே இங்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் முன்னணி நிர்வாகிகளுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் தற்போது பொதுக்குழு கூட்டம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடந்து வருகிறது. ராஜ்குமார், தற்போது வெளியில் நிலைமை எப்படி இருக்கிறது? போலீசார் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது இப்போ காவல்துறையினர் இந்த இடத்தில் கூடுதலாக குவிக்கப்பட்டார்கள். துணை ஆணையர் இந்த இடத்துக்கு நேரடியாக வந்திருக்கிறார்கள். வெளியில் நடிகர் சங்க வளாகம் கட்டிடத்திற்கு வெளியே காவல்துறை தற்போது அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் இந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடிய நபர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் யாரும் நிற்கவில்லை. நடிகர் சங்க வளாகத்திற்கு நுழைவாயிலும் தற்போது காவல்துறையினர் இருந்திருக்கிறார்கள். நடிகர் சங்கத்தினுடைய தனி காவலர்கள் நியமித்தவர்கள் நடிகர் சங்க கட்டட வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் தற்போது இல்லை, இந்த இடத்தில் இல்லை. அவர்கள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தற்போது ஒரு இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. கூட்ட நெரிசல் வெளியே இல்லாமல் இருக்கிறது. ஒரு புறம் போக்குவரத்து இந்த இடத்தில் அபிபில்லா சாலையில் போக்குவரத்து இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியில் ஒரு இயல்பு நிலைமைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கு ரத்திகா. ராஜ்குமார், அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவு இருக்குது? காவல்துறை பாதுகாப்பு பொறுத்தவரை காலையில் இந்த இடத்தில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடத்திருந்த இடத்தில் காலை 9 மணி அளவில் இந்த இடத்தில் காவல்துறையிட பாதுகாப்பு பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு ஆய்வாளர் தலைமையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மட்டுமே இருந்திருந்தார்கள். ஆனால் மதியம் 1 மணி அளவில் தான் உதவி ஆணையரும் மற்ற கூடுதலாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்கு இருந்திருந்தார்கள். 1 மணி அளவில் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஒரு பெருளவுக்கான கூட்டம் என்பது வந்தது. அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் நபர்களும் பொதுக்குழு பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர்களும் அவருடைய அடையாள அட்டை பரிசோதித்து அதற்கு பின்பாக தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் உள்ளே நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனுமதித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட மதியம் 2:15 மணி அளவில் பொதுமக்களுடைய கூட்டம் வெளியேவும் அதே போன்று பொதுக்குழுவில் பங்கேற்கக்கூடிய நபர்களும் உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வரை ஒரு பெரிய அளவுக்கான கூட்டம் என்பது வெளியே இருந்தது. கூட்ட நெரிசலும் வெளியே இருந்தது. அப்போது பெரிய அளவுக்கு காவல்துறையினர் அந்த இடத்தில் இல்லை. அதே போன்ற இந்த சம்பவம் ஒரு நபர் தாக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவத்துக்கு பிறகு கூடுதலான காவல்துறையினர் தற்போது இந்த இடத்துக்கு வர வைக்கப்பட்டிருக்காங்க. ராஜ்குமார், இந்த கைகலப்பு தள்ளுமுள்ள ஈடுபட்டவர்கள் யார் என்று தகவல் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது நடிகர் கருணாஸினுடைய கார் தாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நபரை ஒரு பிரிவினர் அடித்தார்கள். அந்த நபரை காவல்துறையினர் மீட்டு அதற்கு பின்பாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த முதலில் அவர் எதற்காக தாக்கப்பட்டார் என்பதை தெரியவில்லை. அதற்கு பின்பாக தான் நடிகர் கருணாஸினுடைய காரை பின்பக்கம் கண்ணாடியை அவர் கல்லால் உடைத்திருக்கிறார். அதற்கு பின்பாக தான் கருணாஸினுடைய ஆதரவாளர்கள் அவரை அடித்திருக்கிறார்கள். உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினர் அவரை மீட்டனர். அந்த இன்னொரு பிரிவினரை சமாதானம் செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அவரை உடனடியாக அழைத்து சென்றிருக்கிறார். நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றக்கூடிய இந்த இடமானது தேனாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டிருக்கிறது. உடனடியாக தேனாம்பேட்டை காவல்துறையினர் கார் கண்ணாடி உடைத்த நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இதற்கு பின்பாக தான் அவர் யார், கார் கண்ணாடி எதுக்காக உடைக்கப்பட்டது, கூட வேறு யார் இருந்தார்கள் என்பது குறித்த கூடுதலான விவரங்கள் இதற்கு பின்பாக விசாரணையில் தெரிய வரும். ராஜ்குமார், நம் காட்சிகளில் பார்க்க முடிந்தது ஒருவருக்கு தாக்குதல் நடத்தும் அந்த காட்சிகளை. அவர் தற்போதைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது அவருடைய? அவர் தாக்கப்படும் பொழுதே இடையில் அருகில் இருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு பிரிவினர் அவரை தாக்கும்போது தடுத்து நிறுத்தி அவரை அந்த நபர்களிடம் மீட்கக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக எடுத்தார்கள். அவர் உடனடியாக மீட்டு அந்த இடத்தில் இருந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக தான் அவர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார்களா இல்ல விசாரணையில் அவர் யார், எந்த இடத்தில் சேர்ந்தவர் என்ற குறித்த விவரங்கள் இதுக்கு பின்னாடிதான் தெரிய வரும். ராஜ்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் நம்ம தொடர்பில் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் வளாகத்திற்குள்ள வெளியில கைகலப்பில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம், இதை பற்றி நீங்க அறிஞ்சிருக்கீங்களா?
காரணம் என்னன்னு நான் அறிந்தில்லை. ஆனால் அப்படி கைகலப்பு நடப்பது தவறு என்பது மட்டுமே எனக்கு தெரிகிறது. அதாவது ராதா ரவி, சரத்குமார் போன நிர்வாகம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல விஷால், நாசர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அது ஜனநாயக நெறிப்படி ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது முன்னாள் முதல் பொதுக்குழு அமைதியா சிறப்பா நடந்தது, நானும் கலந்துக்கிட்டேன். இப்ப ரெண்டாவது பொதுக்குழுல நான் இல்ல, உள்ள இன்னும் வரல. பொதுக்குழுல நான் இல்ல. ஆனா செய்தி நான் ஏதோ அங்க இருக்கிற மாதிரி ஏதோ செய்தி பரவுது. ஆனால் அங்கே தகராறு நடப்பது என்பது தவறு. பொதுக்குழு சிறப்பா அமைதியா நடக்கணும். எந்த குறை யாருக்கு இருந்தாலும் அதை பொதுக்குழுல எடுத்து சொல்லலாம். அமைதி வழியாக பொதுக்குழு நடப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தரணும் என்றுதான் என்னுடைய கருத்து. சார், அதாவது சரத்குமார் தரப்பு ஆதரவாளர்கள் உள்ளே நுழைய முற்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா? இல்ல, சரத்குமாரும் ராதா ரவியும் அவங்க நீக்கிட்டாங்க. இப்ப நிர்வாகத்தில் உள்ளவங்க அவங்க ஏதோ தவறு செய்தாங்க, கணக்கு வரவு செலவு கணக்கு சரியில்லைன்னு செயற்குள்ள நீக்கி இருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த செயற்குழு, இந்த பொதுக்குழுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அழைப்பு இல்லை. சரத்குமாருக்கும் ராதா ரவிக்கும் அழைப்பு இல்லை. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் நாங்க பொதுக்குழுல கலந்துக்கணும், எங்க நியாயத்தை சொல்லணும்னு அதை அனுமதி கேட்டிருக்காங்க. கோர்ட் அதை நாளைக்கு தள்ளி, மண்டே தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க எந்த தீர்ப்பை சொல்ல போகலாம் போகக்கூடாதுன்ற தீர்ப்பை நம்ம உயர் நீதிமன்றம் சொல்லல. ஆகவே அதனால அவங்க ஒருவேளை உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாம் ராதா ரவி, சரத்குமாருடைய அணி. ஆக அது எப்படி இருந்தாலும் முறையா தகராறு இல்லாம ஜனநாயக நெறிப்படி பொதுக்குழு நடக்கணும் என்பதுதான் என்னுடைய முழுமையான வேண்டுகோள். அதாவது ராதா ரவி, சரத்குமார் அணியினர் தான் அங்க கருணாசின் வண்டி கண்ணாடி உடைத்ததாக கூறப்படுகிற ஒரு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்கள் தகவல் தெரிய வந்திருக்கிறதா? அவர்கள் மீது நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறீர்களா? இல்ல, எனக்கு தெரியாத, யார் என்ன பண்றாங்கன்னே தெரியாத. எனக்கும் அந்த தகராறுக்குள்ள சம்பந்தம் இல்லை. தேவையில்லாம என் பேரை யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் இப்பதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் பொதுக்குழுல கலந்துக்கிறதுக்கு. இப்பதான் போயிருக்கேன். இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல அங்க போவேன். ஆனால் இந்த தகராறு பற்றி இப்ப புதிய தலைமுறை என்ன கேட்டதாலதான் இது எனக்கு தெரியுது. இந்த தகராறுக்கு நமக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. தகராறு நடப்பது சரி என்பதை நான் சொல்ல மாட்டேன், சரி அல்ல. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜன். நன்றி. தற்போது நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வெளியே கைகலப்பில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வண்டிகளில் ஏற்றப்படும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜ்குமார், தொடர்ந்து தற்போது அங்கிருக்கும் நிலவரம் பற்றி சொல்லுங்க. ரத்திகா, அதாவது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே சென்றிருக்கார்கள். அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று உள்ளே இருந்த நிர்வாகிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் முறையான அடையாள அட்டை இல்லை என்று நிர்வாகிகள் தெரிவித்ததாக தெரிகிறது. உடனடியாக காவல்துறையினர் உள்ளே சென்று அந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களை, அதாவது பெண்கள் உட்பட நபர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கார்கள். அவர்கள் நடிகர் சங்க வளாகத்திற்கு வெளியே உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் பொதுக்குழு முறையாக கூட்டவில்லை, இந்த பொதுக்குழு செல்லாது என்று பொதுக்குழு நடக்க இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம அனுமதிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அவர்கள் அந்த கைகலப்பில் ஈடுபட்டவர்கள் பொதுக்குழு செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ராஜ்குமார், மொத்தமாக எவ்வளவு பேர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க? அதை பற்றிய தகவல் எதுவும் உங்களிடம் இருக்கிறதா?
ரத்திகா, தற்போது 10க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நாங்கள் முறையாக உழைக்கின்றோம், ஆனால் எங்களை அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக தான் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று 10-15 அடியால வச்சு தள்ளி விட்டாங்க. அதை மீறி போனா போலீஸ் வச்சு எல்லாத்தையும் வச்சு எங்களை தள்ளி விட்டு போலீஸ் வண்டியில போய் ஏத்துறாங்க. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் தீவிரவாதியா? என்ன தப்பு செஞ்சா கொலை பண்ணாங்க. இந்த பொதுக்குழு செல்லாது. தனித்தன்மை, தனியா ராஜகம், போலீஸ் எல்லாமே ராஜகம் பண்றாங்க. எங்களை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. தொடர்ந்து இந்த இடத்தில் அதாவது ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்த பிரிவினரை தற்போது காவல்துறையினர் இந்த இடத்தில் ராஜ்குமார் தொடர்பு இருக்கீங்களா? தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் கருணாசின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். தற்போது வண்டிகளில் அந்த கைகலப்பில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஏற்றிச் செல்லும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது.